இதை பாருங்கள், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள். தெரியலாம். இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை பற்றி ஸ்கூல் புக் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரிட்டிஷ்க்கு எதிராக மண்டல ஜாதிய சம இன வேறுபாடுகள் கடந்து நிற்பது முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல். 1801 பேரறிக்கையாகும். இப்பேரறிக்கை திருச்சியில் அமையப்பட்ட நவாபின் கோட்டையின் முன்சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விரைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டனர். சின்னமருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார். வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன. புதுக்கோட்டை, எட்டயாபுரம், தஞ்சாவூரின் படைகள் பிரிட்டிஷுடன் கைகோர்த்தன. புதுக்கோட்டை, எட்டயாபுரம், தஞ்சாவூரின் படைகள் யாரோட கைகோர்த்தன? பிரிட்டிஷுடன் கைகோர்த்தன. ஆங்கிலேய பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தியின் வரையில் பாளையக்கார படைகள் பிரிவினையை ஏற்படுத்தியது. இப்போ டைரெக்டாக அப்படியே இருக்குது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801 சரிங்களா, மருது சகோதரரால் வெளியிடப்பட்டது.